தமிழ்நாட்டு மக்களின் மனதில் அணையா சூரியனாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் நம் வணக்கத்திற்குரிய தளபதி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் நம் சைதை தொகுதி மக்களாகிய உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான திட்டங்களில் சிலவற்றை இங்கே ஒரு சிறிய காணொளியாய் உங்களுக்கு தருகிறோம். நமது சைதை தொகுதி மக்களின் துயர் துடைக்க நமது சைதை தொகுதிக்குட்பட்ட கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையானது கடந்த ஜூன் 15, 2023 அன்று புகழும் நம் தளபதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இது 1000 படுக்கை வசதிகளுடன் கூடிய நவீன மற்றும் அதிநவீன வசதிகளை கொண்டுள்ள மருத்துவமனையாகும். நவீன மருத்துவ உபகரணங்கள், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ மற்றும் கார்டியாக் கேத் லேப்கள் போன்ற வசதிகள் பல இருப்பது இதன் சிறப்பம்சங்களாகும். மேலும் இதயவியல், நுரையீரலியல், நரம்பியல், புற்றுநோயியல் மற்றும் இரைப்பை குடலியல் போன்ற பல சிறப்பு துறைகள் உள்ளன. நோயாளிகள் நலனை மேம்படுத்த யோகா அறைகள், ஜெப அறைகள், வாசிப்பு அறைகள் மற்றும் கேரம், செஸ் போன்ற கேளிக்கை அறைகள் போன்றவையும் இங்குள்ளது என்பதோடு இது பசுமை மருத்துவமனை தரமதிப்பை பெற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறைந்ததாகவும் உள்ளதென்பது மற்றொரு சிறப்பம்சமாகும். முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியில் சென்று வருவதற்கேற்ற சாய்தள வசதிகளும் லிப்ட் வசதிகளும் உள்ளன. என் பேர் முருகன், என் பேர் வேலு. நான் சைதாப்பேட்டில் இருக்கிறேன். செட்டி தோட்டத்தில் நான் ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை தான் செய்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த தொண்டில் ப்ராப்ளம் இருந்தது. நான் எந்தெந்த ஹாஸ்பிட்டலும் போனாலும் இது ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னாங்க. இங்கே சைதாப்பேட்டில் மல்டிப்ளஸ் கலைஞர் மையத்தில் சொன்னாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லிவர்லேயும் கண்ணீர்லையும் பிரச்சனை வந்தது. அப்போ ரொம்ப எமர்ஜென்சி திடீர்னு அட்டாக் ஆனதுனால எங்கள் வீட்டில் இருக்கவங்க எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் லட்சக்கணக்கில் பணம்லாம் கேட்டாங்க. நான் ஆட்டோ தொழிலாளி, ஆட்டோ ஓட்டி தான் சம்பாதிக்கிறேன். எங்களால் அவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாது. அந்த பட்சத்தில் எங்கள் நியர்பை எங்கள் வீட்டாண்டில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயே கலைஞர் ஹாஸ்பிட்டல் புதுசாக வந்திருக்காங்க, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஒரு 35 நாளாக நான் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தனால எனக்கு அந்த என்ன இதுன்னு கண்டுபிடிச்சி நல்ல மாதிரியாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு பழையபடி அந்த பொருள் வந்துச்சு. இப்போ எங்கள் தொகுதியில் சைதாப்பேட் தொகுதியில் இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணதுனால எங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது வந்துட்டு போகிறதுக்குலாம். நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, நல்லா கிளியராக ஆகிட்டேன். இப்போ 6 மாதம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ நல்லா கிளியராக இருக்கேன். எனக்கு தமிழக முதலமைச்சருக்கும் சைதை தொகுதி எம்எல்ஏ அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவருக்கும் நன்றி. MC ராஜா மாணவர் விடுதி என்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் தொடங்கப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் ஆதி திராவிடர் விடுதிகளில் ஒன்றாகும். 60 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இக்கட்டிடமானது பயன்பாட்டிற்கு கடினமாக இருந்த சூழலில் சமீபத்தில் இந்த வளாகத்தில் 44.50 கோடி ரூபாய் செலவில் புதிய மாணவர் விடுதியானது நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. கவர்மெண்ட் ஹாஸ்டல்னே சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி பயங்கரமாக கொண்டு வந்திருக்காரு. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. இதில் கட்டில் பெட்டெல்லாம் இருக்காது, ஆனால் இங்கெல்லாம் கட்டில் பெட்டெல்லாம் இருக்குது. அப்புறம் டைனிங் ஹால் அதிக மெம்பர்ஸ் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. ப்ரைவேட் ஹாஸ்டல் படிக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1,20,000 சம்திங் அது கட்டுற மாதிரி சொல்கிறேன். அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த எங்கள் வீட்டுக்கு 1,20,000 மைனஸ் ஆகிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபார்மர் ஒர்க் தான் செய்கிறாங்க. அன்றைக்கி போனால் அன்றைக்கி கூலி போனால் தான் அன்றைக்கி வீட்டுக்கு அந்த இது பழைய ஹாஸ்டலில் நிறைய பேர் குளிக்கிறதுக்கு ஒரே டைமில் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இங்கே தனித்தனியாக ஆளுங்களுக்கு ஷவர் வச்சுருக்காங்க, லிஃப்ட் வச்சுருக்காங்க, தனித்தனி ஃப்ளோரில் சாப்பிட்ற அளவுக்கு ஃபெசிலிட்டியும் இருக்குது. இது நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாக போயிடுச்சுன்னா அந்த டிசீஸ் பசங்க பரவலாம். அந்த பசங்க தனியோட ஊருக்கு போயிடும். பசங்க சொல்லுவாங்க ஊருக்கு போயிடுப்பா ஏன் இதுமாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா தனிப்பட்ட முறையில் ரூம் வச்சுருக்காங்க.
சிக் ரூம்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம மெடிக்கல் அந்த இதெல்லாம் பார்த்துக்கலாம். சீக்கிரமாக அவங்களால காலேஜ் போய் சேர முடியும், அவங்களால சரியான டைமில் படிக்க முடியும், அவங்களுக்கான சரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு தனியாக படுக்கிறதுக்கு பெட் இருக்குது, டேபிள் இருக்குது, அவங்களுக்கு தனியாக கபோர்டு இருக்குது. அவங்களால இப்போ யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராது. அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கான டைம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபெசிலிட்டியெல்லாம் செஞ்சு கொடுத்த நம்மளோட சீஃப் மினிஸ்டருக்கும் நம்மளோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த புதிய விடுதி 10 மாடிகளை கொண்டதோடு 484 மாணவர்களுக்கு தங்குமிட வசதி அளிக்கும். இந்த கட்டிடம் இன்றைக்கு சைதாப்பேட்டைக்கு புகழ் சேர்க்கும் வண்ணம் ஒரு லேண்ட்மார்க்காக விளங்குவது நமக்கெல்லாம் மிகவும் பெருமையான ஒன்றென்றால் அது மிகையாகாது. நமது சைதை தொகுதியில் 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதியன்று வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களின் பொற்கரங்களால் நூற்றாண்டு கண்ட வித்தகர் நம் முத்தமிழறிஞரின் பெயரால் தொடங்கி வைக்கப்பட்டதே இந்த கலைஞர் கணினி கல்வியகம். சைதை தொகுதியில் உள்ள 18 முதல் 35 வயதிலான 12ஆம் வகுப்பு இளங்கலை மற்றும் முதுகலை பயின்ற ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு கணினி பயிற்சியினை இலவசமாக வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கம். இந்த பயிற்சியை முறையாய் பயின்று முடித்த நம் சைதை தொகுதியைச் சேர்ந்த 1165 ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு நேரடியாக டாலி நிறுவனத்தின் மூலமாகவே சான்றிதழ்கள் வழங்கி அவர்களுக்காக வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு தகுதியான வேலையும் வாங்கித் தரப்பட்டு அவர்கள் அனைவரும் பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர் என்பதை இத்தருணத்தில் பெருமிதத்தோடு பகிர்ந்து கொள்கிறோம். கடந்த ஆண்டு மாணவ மாணவியர்கள் மென்மேலும் பயன்பெறும் வகையில் இக்காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்க்கும் வகையில் அதற்கான புதிய திட்டமும் அன்றைய தினம் தொடங்கப்பட்டு தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. என்னோட பேர் ஆர்த்தி. என்னோட பேர் வேதா. என் பேர் ரமணி. எனக்கு இந்த இன்ஸ்டியூட்டை பற்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ ப்ரைவேட் கோர்ஸ்க்கும் இங்கே இருக்கும் ஏன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குமா, ஸோ அங்கே இருக்க மாதிரி இங்கே எல்லாமே இருக்குமா, ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா, நம்ம டெக்னிக்கலாகவும் ஒர்க் பண்ண முடியுமா இல்லை தியராகவே முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தேன். நம்மளுக்கு ப்ரைவேட்டாக நம்ம பே பண்ணி நம்மளுக்கு அந்த கோர்ஸில் எப்படி டீச் பண்ணுவாங்களோ அதே மாதிரி டீச் பண்ணாங்க. நாட் ஒன்லி டாலி, அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு அதர் மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் லைக் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் தனித்தனியாக சிஸ்டம் இருக்கு. டிபிஎல்லோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அது எனக்கு ஒரு வேலிடேஷன் கொடுத்து ஐ ஹாவ் ஜாயின் த கம்பெனி. அங்கே ஐம் ஏர்னிங் 50,000. இங்கே எனக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி போனதுமே எனக்கு தாம்பரம் ஆம்பிஸ் நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸில் ஜாப் ஆஃபர் கிடச்சி. இந்த டேலி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி போனதுனால எனக்கு 15 கிடச்சிருக்கு. இப்போது ப்ரைவேட் கம்பெனியில் நான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கேன். எனக்கு பர் மந்த் 45,000 ஏர்ன் பண்ணுறேன். இதை பண்ணி கொடுத்ததுக்காக சைதாப்பேட்டை எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். For that, I'm really very thankful to our Honorable Minister and our coordinators of the institute. சைதை தொகுதியின் மிக முக்கியமான மற்றும் பரபரப்பான சந்திப்புகளில் ஒன்றான மத்திய கைலாஷ் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க புதிய மேம்பாலம் கட்டப்பட்டு வருகிறது. இத்திட்டம் சுமார் 60.68 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த மேம்பாலம் கிண்டியிலிருந்து அடையார் செல்லும் சர்தார் பட்டேல் சாலையில் தொடங்கி OMR நோக்கி செல்லும் ராஜீவ்காந்தி சாலையில் திரும்பும் வகையில் சுமார் 652 மீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு எல் வடிவ மேம்பாலமாகும். இதன் மூலம் கிண்டி மற்றும் அடையார் பகுதியில் இருந்து OMR நோக்கி செல்லும் வாகனங்கள் சிக்னலில் காத்திருக்காமல் நேரடியாக மேம்பாலம் வழியாக செல்லலாம் என்பதோடு இதன் மூலம் 1 மணி நேரத்திற்கு சுமார் 11,000 வாகனங்கள் எந்த தடையுமின்றி இந்த பகுதியை கடக்க முடியும். நமது தளபதியின் ஆட்சியில் சைதை தொகுதிக்கு கிடைத்த மிகச்சிறந்த திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். கடந்த 2/1/2025 அன்று தொடங்கப்பட்டதே கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் எனும் சேவை. இதன் மூலம் சைதை தொகுதியை சார்ந்த பெண்கள் சுயதொழில் செய்து சொந்த காலில் யார் தயவுமின்றி நிற்கும்படி அழகு கலைத்துறையில் இந்தியாவின் முதன்மை நிறுவனமான நேச்சுரல்ஸின் வல்லுநர்களை கொண்டு அழகு கலை பயிற்சியும், இந்தியாவின் முன்னணி தையல் இயந்திர நிறுவனமான உஷா நிறுவனத்தின் வல்லுநர்கள் மூலம் தையல் பயிற்சியும் கற்றுக் கொடுக்கப்படும் திட்டமானது நம் வணக்கத்திற்குரிய முதல்வர் தளபதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. என் பேர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நான் சைதாப்பேட்டில் மசூல் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கேன். என் பேர் பிரியா. நான் சைதாப்பேட்டையில் இருக்கேன். என் பேர் மீனாட்சி. என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமா தான்
இந்த கோர்ஸை பற்றி தெரிஞ்சிச்சு. இது 3 மாசம் ஃப்ரீ கோர்ஸா இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து என்னால வந்து ஒரு சுடிதார்ல இருந்து ஒரு சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து பெரிய பெரிய ட்ரெஸ்ஸஸ் வரைக்கும் என்னால எல்லாமே வந்து தைக்கிற அளவுக்கு வந்து பயிற்சியும் கொடுத்தாங்க, நம்பிக்கையும் கொடுத்தாங்க. இன்னும் நிறைய சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு வருவாய் ஈட்டுற மாதிரி நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன். டெய்லரிங் 3 மாசம் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்மளை ஹானர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எல்லா பெண்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றி சொல்றோம். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து நமக்காக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதன் தொடர்ச்சியாய் 11/3/2025 அன்று சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திருமதி எஸ். விமலா அவர்கள் கலந்து கொள்ள பட்டமளிப்பு விழா இனிதே நடைபெற்றது. அதன்பின் 17/6/2025 அன்று நீயா நானா திரு கோபிநாத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து 19/9/2025 அன்று தன் நடிப்பாற்றல் மூலம் நம் அனைவரின் அன்பையும் வென்ற கலை மாமணி திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் அவங்க செய்யறாங்க. உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள்ல நீங்க சேர முடியுமோ அது சேர்ந்து ஒவ்வொரு பொண்ணு சொந்த கால்ல நிக்கணும், ரொம்ப முக்கியமானது. என் பேர் அனுப்பிரியா. என் பெயர் மலர்விழி. என்னோட பேர் பவித்ரா. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆடை பையனை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது பார்த்தேன். ஆனால் அப்போ அது என்னன்னு புரியல. மறுபடியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆல்ரெடி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம சைதாப்பேட்டில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சொல்லித்தராங்கப்பா. நான் நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வந்து பார்த்தா நான் நினச்சேன் ஃப்ரீயாக தானே சொல்லித்தராங்க, என்ன இது பெருசாக இருந்துட போகுது அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்த உடனே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் மட்டும் இல்லாமல் என்னோட சிஸ்டர், அதுக்கப்புறம் என் கூட படிக்கிற என்னோட கிளாஸ்மேட் 3 பேரும் வந்து கற்றுக்கிட்டோம். இங்கே வந்து ₹1 செலவு இல்லை, ப்ராடக்ட் எல்லாமே இவங்களே கொடுத்தாங்க. இப்போ நான் இந்த ஸ்கீம் இருந்தால் மட்டுமே தான் என்னால் வந்து இங்கே வந்து கற்றுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற மணியை வச்சு நான் என் ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அஸ் அ ஹோம் மேக்கராக நம்ம வந்து வெளியில் பசங்களை வச்சுட்டு வெளியில் வேலைக்கு போகிறதுங்கிறதெல்லாம் சாத்தியப்படாத ஒன்றா இருந்துச்சு இவ்வளோ நாள். இப்போ எங்கள் குவார்டர்ஸில் இருக்க 3/4 பேர் வந்து இப்போ எல்லா நம்ம டெய்லரிங்காக இருக்கட்டும், நம்ம பியூட்டிஷியன் எல்லாத்துலேயும் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருங்கிறத வெறும் பேர்ல மட்டும் வச்சுக்காம நிஜமாலுமே மக்கள் நல்வாழ்வுக்காக நிறைய உதவிகள் பண்றீங்க சார். இதே மாதிரி இன்னும் நிறைய உதவிகள் பண்ணணும், நீங்க இன்னும் மேல மேல கொண்டு வரணும் பெண்களோட நல்வாழ்வுன்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. நம் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் வெளியிட்ட அரசாணையின்படி 5/10/2023 அன்று சைதை தொகுதியைச் சேர்ந்த 150 மகளிருக்கு ₹1,00,000 மானியத்துடன் 150 ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன. அதனோடு நின்று விடாமல் 10/1/2024 அன்று சைதையில் 150 இளைஞர்கள் சுயதொழில் தொடங்குவதற்காக மானியத்துடன் கூடிய 150 ஆட்டோக்கள் வழங்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் வலுப்பெற வழி செய்யப்பட்டது. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ஆனந்தி. என் பேர் தேவி. நான் சைதாப்பேட்டில் இருக்கேன். என்னோட பேர் பானு. வணக்கம், நான் சைதாப்பேட்டிலேருந்து சரளா பேசுகிறேன், திருநங்கை. வணக்கம், என் பேர் பவானி. என் பேர் ரேவதி. நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். என்னோட பேர் பரிமலா. சிஎம் ஸ்கீம் வந்திருந்தது. சைதை தொகுதியில் இருக்க மா சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட 150 பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து லைசன்ஸ்லேருந்து பேட்ச்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. டிரைவிங் எப்படி கற்றுக்கணுன்றதையும் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஆட்டோ டிரைவிங்னா என்னன்னு தெரியாது, ஆனால் அவங்களே சொல்லி கொடுத்து நீங்கள் ஓட்டுங்கன்னு சொன்னாங்க. இப்போது பரவாயில்ல, நான் ஆட்டோவே ஓட்ட தெரியாது. இப்போ நான் எந்த ஏரியாவில் ஓடனாலும் ஆட்டோ ஓட்டுவேன். என்னோடய ஃபேமிலியில் வந்து மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேரையும் நான் தான் பார்த்துக்கிறேன். நான் யாசகம் கேட்டு தான் என்னோடய வாழ்வாதாரத்தை நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் கிடையாது. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறதுக்கு எங்களை பார்த்துக்கிறதுக்கு வீடு வாடகை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் 15 நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க. வண்டியும் எனக்கு சொந்தமாகிடுச்சு. எல்லா டியூவும் கட்டி முடிச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் லேத்து பட்டையில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் 6 வருஷமாக. அப்போ வந்து வருமானம் வந்து மாதம் 15,000 10,000 அப்படி தான் கிடைக்கும். இப்போ இந்த ஆட்டோ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ₹1,500 ₹2,000 வரைக்கும் கிடைக்குது. நான் இதுக்கு முன்னாடி வீட்டு வேலை, ஒட்டடை அடிக்கிற வேலை, பாத்ரூம் அலம்புறது எல்லா வேலைக்கும் போயிட்டு இருந்தேன். இப்போ நான் சொந்தமாக ஆட்டோ எடுத்து ஓட்டுறேன். ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 15,000 30,000 வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு சொந்தமாக ஆட்டோ வந்ததுனால நான் எப்போ வேணாலும் எடுக்கிறேன், போகிறேன். ஒரு நாளைக்கு ₹1000 ₹1,500 ஓட்டுறேன். நான் யார்ட்டையும் நம்ம பர்மிஷன் கேட்க தேவையில்லை, லீவ் வேணும்னு நம்ம சொல்ல தேவையில்லை. நம்ம இஷ்டம்.
இது வந்து என்னோட தொழில், நான் தான் ஓனர். இதுக்கு வந்து நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த ஆட்டோ தான் எனக்கு எல்லாமே. எனக்கு சோறு போடுறதுலேருந்து எனக்கு எல்லாமே என்னோட ஆட்டோ தான். 15 வருஷம் கழித்து ஆட்டோ ஓட்டி சம்பாதிச்சு எங்கள் வீட்டுக்கு போனேன், கெத்தாக போனேன். இப்போ சந்தோஷமாக இருக்கேன், வீட்டில் சேர்த்துக்கினாங்க. அதுதான் எனக்கு பெரிய மன நிறைவு. இந்த தருணத்தில் முதல்வர் ஐயா அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, சைதை தொகுதியில் இருக்கிற மருத்துவத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டுமல்லாது கடந்த 10 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் நமது சைதை தொகுதியை சார்ந்த 2000 ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை வழங்கி வருவதும் நமது எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் அவர்களின் சேவைகளில் ஒன்றாகும். மேலும் 29/3/2025 அன்று சைதையில் எல்லோருக்கும் எல்லாம் எனும் சுயதொழில் வளர்ச்சி திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் சைதையைச் சேர்ந்த 27 பேருக்கு ஆட்டோக்களும் 3 பேருக்கு கார்களும் வழங்கி அவர் தம் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கப்பட்டது. நாடு போற்றும் நம் திராவிட மாடல் ஆட்சியில் பெருமைக்குரிய நம் சைதை தொகுதியில் இதுவரை ஆண்கள், பெண்கள் மற்றும் 40 திருநங்கைகளுடன் மொத்தம் 725 பேர் ஆட்டோ உரிமையாளர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டிலேயே முதன்முறையாக மெட்ரோ ரயில் ஓடும் சுரங்கப்பாதைக்கு மேல் மைக்ரோஃபைல், போர்ட்டல் ஃப்ரேம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி 4 வழி உயர்மட்ட சாலையானது நமது சைதை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலையில் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை சுமார் 3.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 621 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சைதாப்பேட்டை தாடண்டர் நகர், ஜோன் சாலை, தெற்கு உஸ்மான் சாலை, சிஐடி நகர் 3வது மற்றும் முதல் பிரதான சாலை, நந்தனம் சிக்னல், செனட் ஆஃப் ரோட், SIET கல்லூரி சாலை மற்றும் எல்டாம்ஸ் ரோட் சிக்னல் ஆகிய 8 முக்கிய சந்திப்புகளில் இனி நிற்காமல் கடக்கலாம். தமிழ்நாட்டின் முதல்வர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களின் மூலம் கொண்டுவரப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் போக்குவரத்து நெரிசலை வெகுவாக குறைத்து அதன் மூலம் சைதை தொகுதி மக்களின் நீண்ட நாள் கனவான இடையூறில்லாத பயணத்தை சாத்தியப்பட வைக்கிறது இத்திட்டம். கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்காக தேசிய முதியோர் நல மருத்துவமனையானது 2024 பிப்ரவரி 25 அன்று திறந்து வைக்கப்பட்டது. இங்கு 40 தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள் உட்பட 200 படுக்கைகள் உள்ளன. பொது மருத்துவம், எலும்பியல், இருதயவியல், காது மூக்கு தொண்டை, மனநலம், சிறுநீரகவியல் போன்ற பல்வேறு துறைகளில் சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. இங்கு 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் ஆதார் அட்டையுடன் சென்று இலவசமாக சிகிச்சை பெறலாம். வணக்கம், என் பேர் ஆறுமுகம். லேபர் கார்டிலிருந்து வரேன். எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. சோக்கு மாதிரி வந்து தேசிய முதியோர் நல மருத்துவமனையில் நான் அட்மிட் பண்ணாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக ஆகிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப நல்ல முறையில் இருக்கிறேன் நான். அதுக்காக வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இது இன்றைக்கு சைதை தொகுதியை சார்ந்த முதியோர்கள் அனைவருக்கும் மிக மிக உதவிகரமாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது. வர்தா புயலின் காரணமாக சிதிலமடைந்து பொலிவிழந்த இந்த பூங்காவை ரூபாய் 30 கோடி மதிப்பில் மறுசீரமைத்து கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா என்ற பெயரில் புது பொலிவுடன் நமக்காக திறந்து வைத்தவர் நமது முதல்வர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள். நமது சைதை தொகுதியில் சுமார் 22 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கும் இந்த பூங்காவில் மாணவர்களுக்கான சுமார் 1200 புத்தகங்கள் கொண்ட நூலகம், மருத்துவ வசதிகள், தாய்ப்பாலூட்டும் அறை, ஜூ கெஃபே என்னும் தரமான உணவகம், சுகாதாரமான நவீன கழிப்பறைகள் என பல்வேறு சிறப்பம்சங்களுடன் காணப்படுகிறது. இங்கே பாம்பு உள்ளிட்ட 11 வகையான 46 ஊர்வனங்கள், 68 பாலூட்டி உயிரினங்கள் மற்றும் 21 வகையான 314 பறவைகளும்
இந்த பூங்காவில் உள்ளன. மேலும் பூங்காவின் பல்லுயிர் பெருக்கம் நமது சைதை தொகுதியைச் சேர்ந்த நகரவாசிகளுக்கு பகலில் அமைதியான மற்றும் சுகாதாரமான சூழலையும் வழங்குகிறது. சைதாப்பேட்டை தொகுதியை பெருமைப்படுத்தும் மற்றுமோர் முக்கியமான இடமாக இந்த கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா திகழ்கிறது. சென்னை சைதாப்பேட்டையில் அரசு மருத்துவமனையின் புதிய கட்டிடம் சைதாப்பேட்டை மார்க்கெட் அருகில் 28.75 கோடி ரூபாய் செலவில் 6 தளங்களுடன் கட்டப்பட்டு 2025 செப்டம்பர் 8 அன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டது. முந்தைய 100 ஆண்டுகளுக்கும் மேலான மருத்துவமனையின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் மேம்பட்ட சுகாதார வசதிகளை வழங்கவும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மேம்படுத்தப்பட்ட கவனிப்பு பிரிவுகள், ஆய்வகங்கள், அறுவை சிகிச்சை அறைகள், பின்தொடர் கவனிப்பு பிரிவுகள் மற்றும் பிற மருத்துவ சேவைகள் அனைத்தும் உள்ளன. சைதாப்பேட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த மருத்துவமனையை பயன்படுத்தும் மக்கள் புதிய வசதிகளால் மிகுந்த பயனடையும் வகையில் நமது மாண்புமிகு அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்களால் கொண்டுவரப்பட்ட இந்த புதிய கட்டிடம் மருத்துவமனையின் கொள்ளளவை அதிகரிப்பதுடன் நோயாளிகளுக்கு மிகவும் சிறந்த சுகாதார சேவையை வழங்கவும் உதவுகிறது. வணக்கம், என் பேர் சந்தோஷ். இவர் பேர் சரவணன், எங்கள் அப்பா தான். என் பேர் நித்யா. நான் இங்கே சைதாப்பேட் ப்ளசன்ட் ஹாஸ்டல்லேருந்து வரேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ரம். நான் பார்த்தீங்கன்னா கிண்டிலேருந்து வரேன். நான் இங்கே சைதாப்பேட்டில் லேடிஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணுறோம். முன்னெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தால் எங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் பெருசாக இல்லை. ஏன்னா எங்களுக்கு இங்கே ஹாஸ்டல் நியர்பை எதாக இருந்தாலும் உடனே நாங்கள் இங்கே தான் வருவோம். பட் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்டெண்ட் பண்ணது டாக்டராக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே எங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க சார். ப்ரைவேட் ஹாஸ்டலோட கம்பேர் பண்ணிச்சு இந்த ஹாஸ்டல் நல்லா க்ளீனாக இருக்குது. எனக்கு முக்கியமாக வாஷ்ரூம் நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது. பெட்டு இங்கே எல்லாமே நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது. ஏன்னா இப்போ எமர்ஜென்சினா நாங்கள் எப்பயுமே ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். இப்போ ரொம்ப தூரமாக இருக்கும், இப்போ கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது எல்லாமே. இந்த ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் கொண்டு வந்துட்டாங்க. இது எனக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணதுலேருந்து. நேரத்துலேருந்து உடம்பு சரியில்லை, அதனால் இங்கே நான் அட்மிட் ஆகிருந்தேன். ஸோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நம்ம மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இருக்காது வசதிலாம். பட் இந்த சைதாப்பேட்டத்தில் நல்லா பண்ணுறாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்த எம்எல்ஏ மா சுப்பிரமணியருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். சைதாப்பேட்டில் மக்கள் எல்லாருமே ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். நல்லா இருக்குமா அவரு. தண்ணீர் பஞ்சத்தினால் மக்கள் பட்ட துயர் கண்டு வருந்தி அதனை மீண்டும் வரவிடாமல் இருக்க தொலைநோக்கு பார்வையோடு நமது மா சுப்பிரமணியன் அவர்கள் செயல்படுத்திய திட்டமே மழைநீர் சேகரிப்பு திட்டம். 2019ஆம் ஆண்டில் சைதையின் தண்ணீர் தேவையை நிறைவு செய்யும் விதமாக நிலத்தடி நீரை மேம்படுத்த நமது எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் கழக தலைவர் தளபதி அவர்கள் சைதையில் 1000 இடங்களில் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன் விளைவாக 2020இல் தமிழ்நாடெங்கும் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடிய போது சைதை தொகுதியின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து தண்ணீர் தட்டுப்பாடு பெரிய அளவில் மக்களை பாதிக்காமல் இருந்ததற்கு பேருதவியாய் இருந்தது இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம். மக்களிடம் செல், மக்களிடம் சொல், மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்காக பணியாற்று. சைதை தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய மாவட்ட செயலாளர் மாசு அவர்கள் அதை முறையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கோட்டூர்புரத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் மறுகட்டுமான திட்டத்தின் கீழ் சுமார் 307.24 கோடி ரூபாய் செலவில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. இதில் லிப்ட், பார்க்கிங் உள்ளிட்ட நவீன வசதிகளோடு பல தளங்களுடன் கூடிய 1800 வீடுகள் உள்ளன. இந்த திட்டம் நமது சைதை தொகுதியைச் சேர்ந்த கோட்டூர்புரத்தின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதோடு மக்களுக்கு தரமான வீட்டு வசதியை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நமது மாண்புமிகு முதல்வர் தளபதியின் ஆணைக்கிணங்க சைதையின் நாயகர் மா சுப்பிரமணியன் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களின் ஆய்வுக்கு கீழ் இதன் இறுதிக்கட்ட கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வர விரைவிலேயே மக்களுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கிறது.
சைதை தொகுதியில் நடைபாதையில் நலிந்த நிலையிலுள்ள சிறு வியாபாரிகள் அனைவருக்கும் அவர் தம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பொருட்டு நலத்திட்ட உதவியாக அவர்களுக்கு நிழற்குடைகள் வழங்கி மழை வெயிலில் இருந்து அவர் தம் வியாபாரம் தடையின்றி நடந்திட உதவி செய்தவர் நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரும் சைதையின் சட்டமன்ற உறுப்பினருமான திரு மா. சுப்பிரமணியன் அவர்கள். இதில் நிச்சயம் உங்களிடத்தில் இது வாக்கு கேட்கிற நிகழ்ச்சியாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சியாக இருக்கும். என் பேர் சங்கரி. நான் 25 வருஷமாக இங்கே பூக்கடை வச்சுருக்கேன். கடும்பாடிமன் கோயில் வாசலில் ஜெயராம் தெருவில். கொடை இல்லாமல் ரொம்ப வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். வெயிலையும் உட்கார முடியாது, எதிர் வெயிலிங்க. மழை பெஞ்சாலும் கஷ்டம்தான். பூ நனையும், நானும் நனைவேன். அமைச்சர் வந்து எங்களுக்கு கொடை கொடுத்து 1000 ரூபாய் காசும் கொடுத்தாரு. வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. என் பேர் ஜெயலட்சுமி. 50 வருஷமாக நான் பூ வியாபாரம் பண்ணுறேன். மாசு சுப்பிரமணியம் வந்து எங்களுக்கு மழைக்கு 3-4 வருஷமாக எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கின்னு கொடையும் கொடுக்குறாரு. அந்த கொடை வச்சு தான் நாங்கள் வியாபாரமே பண்ணுறோம் இந்த இடத்துல. நாங்கள் 40 வருஷமாக பூ கடை வச்சுருக்கிறோம். மாசு பூ நான் வந்து கொடை கொடுக்குறாரு. வெயிலுக்கு மழையெல்லாம் நல்லா யூஸ் ஆகுது எங்களுக்கு. என் பேர் சரஸ்வதி. வரசக்தி விநாயகர் கோயிலாண்ட 15 வருஷமாக கடை வச்சுருக்கேன். எனக்கு மழை வெயிலனால நம்ம மா. சுப்பிரமணியம் கொடை கொடுத்தாரு. 1000 ரூபாய் பணமும் கொடுத்தாரு. மழைக்கும் வெயிலுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் 35 வருஷமாக நான் இங்கே கடை வச்சுருக்கேன். இந்த காற்றுலையும் மழையிலையும் நாங்கள் லோல் பட்டினதில் எம்எல்ஏ எங்களுக்கு கொடை கொடுத்துருக்காரு. 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு. எங்கள் சைதாப்பேட்டை அண்ணன் மா. சுப்பிரமணியம் அவர்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கார். எங்கள் வீட்டில் ஒருத்தராக இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறார். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லது செய்கிறவங்க என்றைக்குமே நல்லா இருப்பாங்க ஐயா. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஐயா. சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாகவும் இணைப்பு வசதியை மேம்படுத்துதல், கிண்டி தொழிற்பேட்டையையும் சைதாப்பேட்டை மார்க்கெட்டையும், இன்னும் சொல்ல போனால் கிண்டியிலிருந்து சைதாப்பேட்டைக்கு நொடிப்பொழுதில் கடந்து வர உதவியாயிருக்கும் மிக முக்கிய மேம்பாலமானது ஆப்ரஹாம் மேம்பாலம். இன்றைக்கு சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள், முக்கியமாக பேருந்துகள், கார் மற்றும் வேன் போன்றவற்றில் பயணிப்போருக்கு மிகவும் அதிகமாக பயன்படும் மேம்பாலமாக இது அமைந்துள்ளது. இந்த மேம்பாலமானது 11/12/2009 நமது மா. சுப்பிரமணியன் அவர்கள் சென்னை மேயராக இருந்தபோது அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு சைதாப்பேட்டை தொகுதி மக்களுக்காக இன்றளவும் மிகவும் உதவிகரமானதாக திகழ்கிறது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் சைதாப்பேட்டை வாழைத்தோப்பு திட்டப்பகுதியில் நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்காக 77.76 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 504 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அதனை நமது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு புதிய வீடுகளுக்கான சாவி மற்றும் ஆவணங்களை வழங்கினார். தமிழ்நாட்டுடைய எந்த பகுதிக்கு போனாலும், எந்த மாவட்டத்திற்கு போனாலும் இந்த சைதாப்பேட்டை பகுதி மக்களை சந்தித்தால் மட்டும் ஒரு தனி மகிழ்ச்சியும் தனி உற்சாகமும் பிறக்கும். இதில் உள்ள ஒவ்வொரு குடியிருப்பும் 410 சதுர அடி பரப்பளவை கொண்டுள்ளது. இது முன்னர் இருந்த 300 சதுர அடி குடியிருப்புகளை விட பெரியதாகும். பல ஆண்டுகளாக நம் சைதை தொகுதியில் உள்ள அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் குளமானது கேட்பாரற்று கிடப்பார் போல் இருந்து வந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்தில் அப்படி ஒரு குளம் இருப்பதாகவே இங்கே பலருக்கும் தெரியாமல் இருந்தது. அதனை கேள்விப்பட்ட நமது எம்எல்ஏ மா. சுப்பிரமணியன் அவர்கள் 2017ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி அன்று வணக்கத்திற்குரிய நம் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் துணையோடு தூர்வாரும் பணியை தொடங்கினார். பின்னர் நமது கழக ஆட்சி தொடங்கியவுடன் அந்த குளமானது 93 லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு நாளைய தமிழ்நாட்டின் நம்பிக்கையாய் திகழும் நமது துணை முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் காண கிடைக்கப்பட்டு இன்றளவும் அதேபோல் பாதுகாப்பான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது.
சைதை தொகுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வில் 1000 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவ மாணவியர்கள் ஒவ்வொருவருக்கும் தன் சொந்த செலவில் ரூபாய் 2000 வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார் நமது எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் அவர்கள். மேலும் கல்வி வாய்ப்புகள் பரந்திருக்கிற சூழலில் என்ன படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலும் மாணவ சமுதாயத்தை ஊக்கப்படுத்துதலும் இன்றைக்கு மிக அவசியமானதாகிவிட்டன. அதனை மிகச்சரியாக புரிந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்க நமது எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் அவர்களின் அறிவுரையின்படி கல்வி வழிகாட்டல் எனும் நிகழ்வும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கும் நிபுணர்கள், பேராசிரியர்கள் என பலரின் வழிகாட்டுதல் மாணவ மாணவிகளுக்கு கிடைக்க இந்த நிகழ்வுகளின் மூலம் வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நமது மா சுப்பிரமணியன் அவர்கள். சிபி பவளவண்ணன் சுரங்கப்பாதை சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் எளிதாக நமது சைதாப்பேட்டையை வந்தடையவும் அண்ணா சாலையை அடையவும் ஒரு முக்கிய பாதையாக பயன்படுத்தப்படுவது சிபி பவளவண்ணன் சுரங்கப்பாதை. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் பல்வேறு ஓவியங்கள் இதன் தடுப்புச் சுவர்களில் வரையப்பட்டுள்ளன என்பது இதன் மற்றொரு தனிச்சிறப்பு. இதனை நமது தமிழ்நாட்டின் முதல்வர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் நம் சைதை மக்களின் பயன்பாட்டிற்காக இங்கே கொண்டு வந்த பெருமைக்குரியவர். தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் சுமார் 160.86 ஏக்கர் நிலமானது தனியாரிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அதனை நமது எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் அவர்கள் சைதை தொகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் நம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்தில் 118 ஏக்கர் நிலப்பரப்பில் சுற்றுச்சூழல் பூங்காவினை உருவாக்கும் திட்டத்தை துவங்கி வைத்தார். மேலும் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களின் உத்தரவின் பேரில் அந்த இடத்தில் சுமார் 12 ஏக்கர் நிலப்பரப்பில் 24.5 கோடி லிட்டர் மழைநீரை தேக்கி வைக்கும் திறன் கொண்ட 6 புதிய நீர்நிலைகள் அமைக்கப்பட்டு நம் சைதை தொகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள 171 அரசு கலைக்கல்லூரிகளில் முதன்முறையாக நம் சைதை தொகுதிக்குட்பட்ட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் 1000 இருக்கைகளுடன் முற்றிலும் குளிர்சாதன வசதிகளோடு கூடிய கலைஞர் கலையரங்கமானது கடந்த ஏப்ரல் 20, 2025 அன்று தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் இளஞ்செழியன். என்னோட பெயர் சக்திவேல். நான் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வரேன். என்னுடைய பெயர் ஜெகன். நந்தனம் கல்லூரியிலே நான் இரண்டு வருடம் படித்து வரும்போது அப்துல் கலாம் அரங்கம் இருந்தது. அந்த அரங்கத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நபர்களை அழைச்சி தான் ப்ரோக்ராமே நடத்துவாங்க. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அட்டன் பண்ணணும் இந்த ப்ரோக்ராமுன்றது எங்களோட ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு ஆசை, அது ஒரு கனவு கூட. என் கல்லூரியில் இப்போ புதுசாக கலைஞர் அரங்கம் கட்டியிருக்காங்க. அதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உட்கார்ந்து பல நிகழ்ச்சிகளும் கண்டு கொண்டு வராங்க. எங்களோட கல்லூரியில் படிக்கிற அனைத்து மாணவர்களும் அங்கே இருந்து அனைவருமே பார்க்குறோம். இதனால் நிறைய கருத்துக்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுடைய கல்லூரி மாணவர்களுக்காக இதை கட்டி கொடுத்த துணை முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மாணவர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சைதாப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நமது மா சுப்பிரமணியன் அவர்களது தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 4.80 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது என்பது நமக்கெல்லாம் பெருமையளிக்கக்கூடிய ஒன்றாகும். வர்தா புயலின் காரணமாக 1,00,000க்கும் மேற்பட்ட மரங்கள் வீழ்ந்த காரணத்தால் இதனை அதிகரிக்கும் விதமாக நமது அன்றைய செயல் தலைவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் மரம் வளர்த்தால்தான் நாடு செழுமையடையும் என்று கூறினார்கள். அவரது கூற்றினை ஏற்று சைதை தொகுதியின் மக்களுக்காக அதன் சட்டமன்ற உறுப்பினரான திரு மா சுப்பிரமணியன் அவர்களால் கொண்டுவரப்பட்ட திட்டமே இந்த பசுமை சைதை. அவரவர் பிறந்த நாளின் போது அவரவர் வசிக்கும் பகுதியில் மரக்கன்றுகளை பாதுகாப்பு வளையத்துடன் நட்டுத்தரும் சிறப்பு திட்டமாகும். இத்திட்டத்தின் மூலம் 1,00,000 மரக்கன்றுகளை நடுவதே லட்சியம் என உறுதி செய்யப்பட்டு 2017ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அன்று நம் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் இந்த பசுமை சைதை திட்டத்தை தொடங்கி வைத்தார்.
இந்த நிகழ்ச்சியில் தேசிய விருது பெற்ற நடிகர் MS பாஸ்கர், எக்ஸ்னோரா அமைப்பின் நிறுவனர் நிர்மல், மரவங்கி அமைப்பின் நிறுவனர் முல்லைவனம், மறைந்த நடிகர் மயில்சாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இத்திட்டத்தின் 2000வது மரக்கன்றை மறைந்த நடிகரும் சமூக ஆர்வலருமான பத்மஸ்ரீ விவேக் அவர்கள் நட்டு வைத்து, எதிர்கால சந்ததியினருக்கான அற்புதமான திட்டம் இது என கூறி சைதை தொகுதி மக்களுக்கு தன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2500வது மரக்கன்றை மறைந்த நடிகரும் எழுத்தாளருமான திரு ராஜேஷ் அவர்கள் தொடங்கி வைத்து, வீட்டிற்கும் நாட்டிற்குமான மிகச்சிறந்த திட்டம் இதுவென கூறி அனைவரையும் பாராட்டினார். இத்திட்டத்தின் கீழ் 3000 முதல் 4000 வரையிலான மரக்கன்றுகளை அடையாற்றங்கரையில் 1000 மரங்கள் எனும் நிகழ்வில் முன்னாள் நீதியரசர் S. ஜெகதீசன், இயக்குனரும் நடிகருமான திரு R. பாண்டியராஜன் மற்றும் திரைப்பட இயக்குனர் திரு ராஜமுருகன் ஆகியோர் நட்டு வைத்து இத்திட்டத்திற்கு மேலும் பெருமை சேர்த்தனர். யாராவது உருப்புடணும்னு நினைச்சீங்கன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மா சுப்பிரமணியத்தை ஃபாலோ பண்ணுங்க. இதன் 7000வது மரக்கன்றினை தமிழ்நாட்டு இளைஞர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த நடிகர் திரு ஜெயம் ரவி அவர்கள் கலந்து கொண்டு இத்திட்டத்தினை வெகுவாக பாராட்டி மகிழ்ந்தார். அந்த 7000 மரமும் இன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்திட்டத்தின் அடுத்த கட்டமாக அடையாற்றங்கரையில் 5000 பனை விதைகள் எனும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேசிய விருது பெற்ற பெருமைமிகு தமிழ் திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் கலந்து கொண்டு இத்திட்டம் மென்மேலும் வளரட்டும் என மனதார வாழ்த்தினார். 7000 மரங்கள் நடுவது அல்ல விஷயம், அந்த 7000 மரங்களும் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் சந்தோஷமான விஷயம். என் பேர் ஹாஜிரா பானு. இது என்னோட டாட்டர். இவங்க பேர் சனா ஃபாத்திமா. இவங்களோட 4th பர்த்டே அன்னைக்கு நாங்கள் இந்த மரம் வச்சோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல, எல்லா இடத்துலையுமே இந்த மரம் நிறைய வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போது மனசுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. என் பாப்பா வளர வளர அந்த ட்ரீயும் க்ரோத் ஆகி இவ்வளோ தூரம் லென்த் வரைக்கும் வந்திருக்கு. என் பேர் முருகன், பஜார் ரோட்டில் வியாபாரம் பண்ணுறேன். எவ்வளோ மரம் இருக்குது. சைதாப்பேட்டை ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக வச்சார். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆசையாகி தான் இங்கே ஒரு மரம் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே ஆள் அமைச்சு உடனே இமீடியட்டாக வச்சாரு. 2023 டிசம்பரில் மிக்ஜாம் புயலால் சரிந்து விழுந்த மரங்களை ஈடுகட்டும் விதமாக சைதை தொகுதியில் 5000 மரக்கன்றுகள் நடப்பட்டன. இந்த விழாவில் வைகை புயல் வடிவேலு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். அதனால இந்த மர விஷயத்துல எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பனது. 1,00,000வது மரக்கன்றானது நம் இன்றைய துணை முதல்வர் அவர்கள் கரங்களால் நடப்பட்டது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்வதோடு, இத்திட்டத்தின் மூலம் இதுவரையிலும் சுமார் 1,29,000 மரங்கள் நம் சைதை தொகுதி முழுவதும் நடப்பட்டு பேணி பராமரிக்கப்பட்டு வருகிறது என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த திட்டங்களை தொடர்ந்து தற்போது நமது சைதை தொகுதியில் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் இந்த மாபெரும் உலக சாதனை கோல போட்டியில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு உலக சாதனையாளர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி.